26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். இருக்கிறதுலே மகா அயோக்கிய கிரகம் எது தெரியும்? அதுக்கு பேர் என்ன? கூட சேர்த்தி குரு பகவான்னு வேற அவனை சொல்லுவான். ஒரு குடியை கெடுக்கணும்னா குரு மாதிரி கெடுக்கவே முடியாது. மகா சண்டாளன்னு சொல்லுவேன். சனி நல்லவரா கெட்டவரா சார்? சனி பகவான் தான் ரொம்ப 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 நல்லவர். தலைவனுக்கு உண்டான அருகதிக்கு உண்டான சக்தி படைத்தவன் யாருன்னா சனி பகவான். அந்த சனியினுடைய ஆதரவு இல்லாம ஒருத்தர் சாதாரண கவுன்சிலராக கூட ஆக முடியாது, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆக முடியாது, மாமன்ற எந்த துறையா இருந்தாலும். இந்த செவ்வாயும் சனியும் கூடுனாவே டேஞ்சர் ஜோன்னு சொல்லுவோம். செவ்வாவும் சனி ஒன்று கூடி போச்சு. திடீர்னு அவனை வாலண்டரியா விஆர்எஸ் வாங்குறதும் அவன் தான், வாலண்டரியா கழுத்தை பிடிச்சி டிஸ்மிஸ் பண்றவங்களும் அவனை தான் பண்ணுவாங்க. கல்யாணம்னு ஒருத்தி பண்ணிட்ட பிறகு காதல் வந்தா அதுக்கு பேர நல்ல காதல்னா சொல்லுவான், கள்ளக்காதல்னு பேர். அந்த கள்ளக்காதல் ஸ்தானம் ஒரு கும்பலகணத்துல பிறந்து 8ல் புதனோட ராகு கூடனா ஆட்டோமேட்டிக்கா கள்ளக்காதல் வந்துருவாம்மா. அந்த காதல் என்பது 5ஆம் இடம், காமம் என்பது 7ஆம் இடம், இரண்டும் கூடி 3ஆம் இடம் போகஸ்தானம் தொடர்பு கொண்டால் காதல்ல அவங்க சக்சஸ் ஆயிரும். ஐயோ சனி பகவான் என்ன பிடிச்சிட்டாருன்னு அடுத்த 7.5 வருஷம் என் வாழ்க்கையே முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 7.5 வருஷத்துல என்னதான் சார் செய்வாரு? விலகு 7.5 சனி என்று விலகுனா 7.5 வருஷம் தானமா துன்புறுத்தணும். 7.5 சனி என்ன வாழ்க்கையில பர்மனண்டா சிட் ஆயிட்டானா? என் வாழ்க்கை முழுவதும் 7.5 இருக்குதுன்னு சொல்றவங்க எத்தனையோ பேர் நீ பார்க்கலாம். நிறைய பேர் இருக்காங்க. அப்ப இதெல்லாம் பொய்யுமா? ஆத நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம்மா, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் சார். சார் இன்னைக்கு நாம ஒரு கிரகத்தை பத்தி பேச போறோம். இத்தனை நாள் இணைவுகள் பத்தி பேசிட்டு இருந்தோம். இன்னைக்கு கிரகத்தை பத்தி பேச போறோம். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னு ஒன்று இருக்கு ஒரு புறம். இன்னொரு புறம் ஐயோ சனியா, சனி வந்துட்டு வாழ்க்கையை முடிஞ்சிருச்சு, 7.5 சனிலலாம் நான் பிழைச்சி வந்ததே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்றவங்களும் இந்த பூமியில இருக்காங்க. சனி நல்லவரா கெட்டவரா சார்? அதுக்கான விடை இன்னைக்கு சொல்லிடுங்க. இருக்கிறதுலே ரொம்ப தூய அருமையான கோள் சனி பகவான் தாம்மா. ரொம்ப 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 நல்லவன். இருக்கிறதுலே மகா அயோக்கிய கிரகம் எது தெரியுமா? குரு. அதுக்கு பேர் என்ன? கூட சேர்த்தி குரு பகவான்னு வேற அவனை சொல்லுவோம். மன்னவன் பொன்னவன் பிரகஸ்பதியெல்லாம் நம்ம சொல்லுவோம். ஆனால் பசுந்தோல் போத்திய புலி யாருன்னு கேட்டால் அவன் விட்டுந்தான். ஒரு குடியை கெடுக்கணும்னா குரு மாதிரி கெடுக்கவே முடியாதுமா. மகா சண்டாளன்னு சொல்லுவேன் நிகழ்ச்சியில். ஆனால் ஒரு சில இடத்துக்கு குரு பார்க்க கோடி குற்றம், கோடி தீமைகள் அப்படியே வழிந்து ஓடுன்றான். அதுவும் அங்கே இருக்குது. அது எல்லாருக்கும் அந்த அமைப்பு இருக்கா? இல்லை. அதே மாதிரி சனி கொடுக்கும் செல்வம் நிலையுள்ள செல்வம் அப்படின்னு சொல்கிறது உண்மை இருக்கலாம். ஆனால் சனி மகா அயோக்கியத்தன்மையான கிரகமும் ஒரு சில ஜாதக கட்டத்துக்கு, ஒரு சில கட்டத்துக்கு நிறைய இடத்துக்கு அமையறதையும் நம்ம பார்க்கலாம். அது எந்த ஜாதகம்? ஒரு உதாரணத்துக்கு கடகலக்கணம். கடகலக்கணத்துக்கு 7ல் சனி ஒரு உதாரணத்துக்கு கூட சந்திரன் கூடிட்டா அவன் ஒருத்தம் போதும் குடியை கெடுக்கிறதுக்கு கணவன் மனைவி வாழ்க்கை சீர்குலைய வச்சுருவான். தொட்டதெல்லாம் மைனஸாகவே இருக்கும். வாழ்க்கை முழுவதும் போராட்டம் போராட்டம், ஓயாசிஸ்க்கு ஓயா போராட்டமாகவே இருக்கும். ஏன்னா 2 அதோட கூட சூரியன் நேரடியாக ஆடி மாதம் பிறந்துட்டா சூரியன் எங்கே இருக்கும்? கடகலக்கணத்திலே இருக்குன்னு வச்சுங்களேன். அது சனி இந்த மிதுன லக்னக்காரனுக்கும் அந்த கடகலக்கணக்காரன் கட்டத்துக்கு உள்ளே இருந்தாலும் வேலை செய்யாது, கட்டத்துக்கு வெளியே இருந்தாலும் ரோட்டில் இருந்தாலும் வேலை செய்யாதுன்னு நான் ஒரு டைலாக்காக ஒரு நிகழ்ச்சியில் சொல்லுவேன். அந்த மாதிரிமா ஒரு கிரகம் கெடுதலை பண்ணுது அப்படின்னா, ஒரு கிரகத்தோட ஒரு கிரகம், ஒரு பால் இருக்குது, அதில் காப்பி தூள் போட்டால் அது காப்பியாக மாறிடும், டீ தூள் போட்டால் டீயாக மாறிடும். இது அதை வச்சு இதே ஒரு பாய்சன் போட்டால், ஒரு சொட்டு விஷத்தை போட்டால் அதுவாக மாறிடும். அதுக்கு தகுந்த மாதிரி சனி ஒருவனை வச்சு மட்டும் பலன் கிடையாது. கூடக்கூடிய மல்டிப்ளஸ் ஆகக்கூடிய கிரகங்கள், அந்த சனி சுக்கிரன் காம்பினேஷன் இருக்கு பாருங்க, குட் காம்பினேஷன். சனி சுக்கிரன், ஆமாம்மா. பூவோட சேர்ந்த நார், நாரோட சேர்ந்து பூவோட சேர்ந்த நாரும் மணக்குதுன்னா. ஆனால் நாருக்கு பெருமையா பூவுக்கு பெருமையான? பூ ஒத்தை பூவாக இருந்தாலும் வாசம் உண்டது. ஆனால் உண்மையாலுமே நான் சொல்லுவேன் நாருக்கு தான் பெருமைன்னு சொல்லுவேன். 100 மலர்களை ஒன்று திரட்டக்கூடிய சக்தி அந்த நாருக்கு தான் இருக்குது. பூ இல்லாமல் நார் இல்லை, நார் இல்லாமல் பூ இல்லை. மணக்கக்கூடிய தன்மை மட்டும்தான் பூவுக்கு. அந்த மாதிரி சனி சுக்கிரன் கூடுறது ஜோதிட சாஸ்திரத்தில் நான் கண்ட அனுபவத்தில்
மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கறத, வாரி வழங்குறத நிறைய அனுபவத்தில் பார்க்கலாம். ஒன்று, சனினா என்ன? கண்டிப்பானவன், நீதிமான், நீதி அரசர்களுக்கு துணையாக நிற்கக்கூடிய தராசுக்கோல்ல நீதி தேவதையினுடைய கண்களை கட்டி நீதி சொல்லுகிறார் இல்லையா? அந்த நீதி அரசனே சனி. அந்த நீதியினுடைய அம்சம் அந்த சனி பகவானுடைய கிரகத்துடைய அனுகிரகம் இல்லாமல் அந்த நீதிமானாக அங்கே ஜொலிக்க முடியாது. மக்கள் பிரஜைக்கு சொந்தக்காரன், ஏவலாட்களுக்கு சொந்தக்காரன், நீதிமான்களுக்கு சொந்தக்காரன், அடிமை ஆட்களுக்கு சொந்தக்காரன். ஒரு வேலைக்காரன் இருக்கான், ஒரு ஜாதகத்தில், ஒரு முதலாளி ஜாதகத்தில் சனி நல்ல வலிமை பெற்று மல்டிப்ளஸ் ஆகி சுக்கிரனோட ராகுவோட கூடிட்டா ஒரு 1000 பேரை வச்சு வேலை செய்கிறான்னு வச்சுங்களேன். சிற்றன்பு மாதிரி அந்த ராஜத்தேனிக்காக உழைக்கிற மாதிரி கடின உழைப்பை கொடுத்து அந்த முதலாளியை அப்படியே லிஃப்ட் பண்ணி விட்டுருமா. அவன் ஜாதகத்தில் இருக்கணும். அடிமை ஆட்கள் கூட சொல்கிறதான். ஆனால் அவன் சம்பளம் பெருசாகவே கொடுக்க மாட்டான். அந்த முதலாளி 10,000 ரூபா 12,000 ரூபா தான் கிள்ளி தான் போடுவான், அள்ளிலாம் கொடுக்க மாட்டான். எங்கள் முதலாளி போல யாரும் இல்லைப்பா, எங்கள் விசுவாசிம்மா. நான் கூப்பிட்டு, டே வாடா, அவங்ககிட்ட 10 ரூபா வாங்காதரா, 12 ரூபா வாங்காதரான்னு 50 ரூபா தரண்டான்னா அட போப்பா அப்படின்ட்டுருவான். காரணம் என்ன அப்படின்னா, அவன் ஜாதத்தில் சனி வலுத்துக்கிட்டா அவன் எத்தனை அயோக்கியத்தனமே பண்ணி காலால் மிதித்தா கூட அவன் அந்த பக்கம்தாம்மா வேலை செய்வான். நான் நிறைய அனுபவத்தில் ஆராய்ச்சியில் பார்த்துட்டேன். ஒருத்தன் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் வச்சுருப்பான், கிட்டத்தட்ட 50-60 பேர் வேலை செய்வாங்க. அப்படியே உழைச்சி அவனை லிஃப்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. டேய் என்னடா 15 ரூபா சம்பளத்துக்கு போயிட்டுருக்க, இன்னொரு இடத்துல 40 ரூபா சம்பளம் வாங்கி தர்றேன்னா அப்படிங்களா அப்படின்ட்டு போவான். ஆனால் 1 மாதம் 1.5 மாதம் தான் நிற்பான். காரணம் மீண்டும் இங்கேயே வந்து சேர்ந்துருவோம்மா. காரணம் இல்லை சார், அங்கே போனேன், எனக்கு ஏதோ ஒரு மன ரீதியான பிரச்சனைலாம் ஏற்படும், கம்ஃபர்ட் ஜோனை கொடுத்துருவாங்க. ஆமாம், காரணம் அந்த கிரகம் அவனை அப்படியே சுண்டி இழுத்து அந்த முதலாளிங்கிற காரகத்தை உயர்த்துறதுக்காக ஏணிப்படியாக இன்றைக்கெல்லாம் பெரிய பெரிய தொழிலதிபர்களாக வளம் வர்றாங்களே, அவனுக்கு இருக்கிற 2 கண்ணு, அறிவு, காது, மூக்கு எல்லாமே, கை, கண் எல்லாமே இருக்குல்ல, இவனுக்கும் அதே தானே இருக்குது. ஏன் அவன் முதலாளியாகவே இருக்கிறான், இவன் ஏன் தொழிலாளியாக இருக்கான்? தலைவன் ஒருத்தன் இருந்தானாவே, தொண்டன்னு ஒருத்தன் இருந்தால் தாம்மா தலைவன் ஆக முடியும். எல்லாருமே தலைவன் ஆக முடியாது. அந்த தலைவனுக்கு உண்டான அருகதிக்கு உண்டான சக்தி படைத்தவன் யாருன்னா சனி பகவான். மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய களம் இறங்கி களப்பணி ஆற்றக்கூடியவன் அந்த சனியினுடைய ஆதரவு இல்லாமல் ஒருத்தர் சாதாரண கவுன்சிலராக கூட ஆக முடியாது, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆக முடியாது, மாமன்ற எந்த துறையாக இருந்தாலும். அதே மாதிரி ஒரு கவர்மெண்ட் காரில் அப்படியே சைரன் காரில் அப்படியே ஆஜ்வனமாக போக்குறதுக்கு காரணம் வந்து சனி ப்ளஸ் சூரிய சந்திர யோகம் இருக்கணும். அரசு துறையில் கெஜெட்டட் ஆஃபீஸராக இருக்கணும். சனி மட்டும் இருந்துட்டால் போதாது. இப்போ ஒரு வீட்டில் தலைவன் நல்லா இருந்தால் போதுமா? தலைவி நல்லா இருக்கணும் இல்லை? சரி, தலைவனும் தலைவி நல்லா இருந்தால் போதுமா? குடும்பத்தில் மழலை செல்வம் நல்லா, ஏன் மழலை செல்வம் நல்லா இருந்தால் போதுமா? செல்வம் வேணும், செல்வம் நல்லா இருந்தால் போதுமா? வீடு வேணுமே. அப்போ நோயற்ற வாழ்க்கை வேணுமா? நோயற்ற வாழ்க்கை இருந்தால் போதுமா? ஆயுள் வேண்டாமா? எல்லாமே தேடி இருக்கணுமா? அப்படி இருக்கக்கூடியவன் தான் முதலாளியாக அம்சம் பெற்றவன் இந்த சனி. இந்த சனி பகவான் ஒரு ஜாதத்தில் நல்லா அமைஞ்சிட்டானவே அவன் வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல கொடுக்குற நிலையில் இருக்கணும். கெடுக்கிற நிலையில் அந்த அயோக்கிய கிரகங்கள், இந்த செவ்வாவும் சனியும் கூடுனாவே டேஞ்சர் ஜோன்னு சொல்லுவான். செவ்வாவும் சனியும் ஒன்று கூடி போச்சு அப்படின்னாவே நீரும் நெருப்போம். திடீர்னு அவனை வந்து வாலண்டரியாக விஆர்எஸ் வாங்குறதும் அவன் தான், வாலண்டரியாக கழுத்தை பிடிச்சி டிஸ்மிஸ் பண்ணுறவங்களும் அவனை தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி போராட குணம் கொண்டவர்கள், போர்க்குணம் கொண்டவர்கள்ன்றான் இந்த செவ்வாய். யுத்த களரி இவெல்லாம் மேக்சிமம் இராணுவ படையில் பெரிய தளபதிகளாகவோ இராணுவ படை வீரர்களாக. அடுத்தடுத்த கேட்டகரியை பிரித்தோம்னா அவன் எங்கே இருப்பான்? இந்த ஃபயர் இன்ஜன்லாம் இருக்கு, தீயணைக்கும் படை வீரர்கள்லாம். சரி, அடுத்த கேட்டகரியா அப்படியே ஒவ்வொன்றா பிற காவல் படையில், காவல்துறையில் உயர்ந்த கேட்டகரி வைஸில் பிரிக்குமா. அந்த மாதிரி இந்த சனி செவ்வாய் காம்பினேஷன் இதுக்கு உண்டான அமைப்பு. அதே போன்று சனியோட ராகு கூடும்போது அவன் எங்கே மேக்சிமம் இருப்பான் அப்படின்னு கேட்டால், இந்த லாரி ஓட்டுறது, லாரி பெரிய பெரிய 1000 லாரி வச்சுருக்கேன், கனரக வெஹிக்கிள்ஸ், கனரக லக்ஸரி லைஃப் வெஹிக்கிள்க்கு வந்து இந்த சுக்கிரன் சனி ஒன்று கூடணும். லக்ஸரி வெஹிக்கிள்ஸ்க்கு அப்படியே ராகு கூடனா அப்படியே மதிமயங்கும். ஃபாரின் கார்களுக்கு எல்லாத்துக்குமே ராகு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று பேட்டர்னை பிரித்து வச்சுருக்கான். அப்போது சனி நீதிமான் அந்த ஜாதத்தில் நல்லா இருந்துட்டாவே அவனுக்கு இடம், நிலபுலன்கள், நீச்சை, அடிமை ஆட்கள், ஏவல் ஆட்கள், தொண்டர் படைக்கு சொந்தக்காரன், ஏவல் ஆட்கள் எல்லாருமே புடைசூழ இருந்து அவனை தேறு மாதிரி பவனி வருவாங்க. அதே சனி வந்து முடக்கத்தன்மை கொண்டவன், முடவன்ற பேர் அவனுக்கு உண்டு. அதே போன்று அவனுடைய வாழ்க்கையில் டவுன்ஃபாலில் போய் இறங்கி ஆப்போசிட்டான அந்த சந்திரனோடவோ அந்த கேதுவோடவோ
எல்லாம் கூடும்போது இந்த யோகம் அப்படியே டவுன் ஆகி நீசத் தொழில் புரியவர்களையும் நம்ம பார்க்கலாம். உச்சத்தையும் பார்க்கலாம், உச்சத்தையும் பார்க்கலாம்னா சனி பகவான் மட்டும்தான் கொடுப்பான். ஓகே சார். சார் அதே மாதிரி எல்லாருமே வந்து குரு பயிற்சி வருதுன்னா ஒரு மாதிரி ஹாப்பி ஆயிடுவாங்க. குரு பயிற்சி வருது, சுக்கிர பயிற்சி வந்து அடிக்கடி வந்துட்டு போயிட்டே தான் இருக்கு. அதை பெருசாக யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு சில பேர் நுணுக்கமாக சுக்கிர பயிற்சியை நோட் பண்ணுவாங்க. ராகு கேது பயிற்சி வருதுன்னா 50-50 பயமும் இருக்கும், சந்தோஷமும் இருக்கும். ஆனால் சனி பயிற்சி வருதுன்னா மட்டும் எங்கேருந்து ஓடுவாங்கன்னு தெரியாத சார். எல்லாரும் போய் திருநள்ளாறுல நிற்பாங்க. ஒரு பயம் வந்துடும். ஐயையோ சனி பகவான் என்னை பிடிச்சிட்டாருன்னு அடுத்த 7.5 வருஷம் என் வாழ்க்கையே முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 7.5 வருஷத்துல என்ன தான் சார் செய்வார்? சுத்த அம்பக்குமா ஜோதிட சாஸ்திரத்தில். அதாவது 7.5 சனி என்பது 7.5 ஆண்டுகள் துன்புறுத்துவான் என்று ஒரு பொருள் பொதுவான. அதை தான் வேரில் நஞ்ச பாய்ச்சிட்டானுங்க ஆரம்ப காலகட்டத்தில். நம்ம அறிவினை அறவேக்காட்டு ஜோசியர்கள்னு சொல்லுவேன். அஷ்டமச்சனி 7.5 சனி கொடுக்கக்கூடிய துன்பத்தை, அஷ்டமச்சனின்றது 2.5 வருஷம், அத்தனை துன்பத்தையும் 7.5 வருஷம் கொடுக்குறத இது ஒரு டைலாக்கு அஷ்டமச்சனி கொடுத்துருவான். சரியா? அதுக்கப்புறம் அஸ்தராசிரம சனின்னுவான். அதான் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கண்டச்சனியும்பான், 7ஆம் இடத்துல இருக்கு. இதெல்லாம் ஒன்றுக்கும் ஆகாது, 10 பைசாக்கு புண்ணியம் கிடையாது. இந்த 7.5 சனி வந்தாலும், அஷ்டச்சனி வந்தாலும், அத்ராசிரம சனி வந்தாலும், மங்குச்சனி வந்தாலும், பொங்குச்சனி வந்தாலும், ஜனன ஜாதகத்தில் கிரகங்கள் திசை புத்தி ரீதியாக கோலோச்சி நின்றால் யமனே வந்தாலும் எட்டி வதைக்கலாமா. 7.5 சனியில் தான் நான் மீனராசி ரேவதி நட்சத்திரம். 7.5 சனி எனக்கு கிட்டத்தட்ட கடந்த 2.5 வருஷம் ஓடிக்கிட்டு இருக்கு. 2 முறை நான் ஹெச்ஆர்என்சி டிஸ்ட்ரிக்ட் சேர்மனாக வந்திருக்கேன். 7.5 சனியில் இடம், வீடு, வண்டி, வாகனம்லாம் நிறைய சுத்தலாம் நம்ம சேர்த்துருக்கோம். அதே மாதிரி அஷ்டமச்சனியும் இதே மீனராசிக்கு கடந்த ஒரு 7-8-10 வருஷம் முன்னாடி வந்தது இல்லையா, அப்போவும் செல்வ செழிப்பாக தான் இருந்தேன். அப்போது சுத்த அம்பக் என்னுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் பார்த்ததில் 7.5 வருஷத்தில் 7.5 சனியில் ஒருத்தன் கீழே விழுந்து அடிபட்டு காலில் அடிபட்டுட்டாவே அப்போவே இந்த ஜோசிகாரன் சொன்னான்ப்பா அடிபடும். நான் கரெக்டாக அடிபட்டுருச்சு. இது எப்படின்னா, வாழ்க்கையில் ஒரு கீழே போய் 1 வருஷத்துக்குள்ளே கீழே விழுந்து ஆஸ்பத்திரியில் போய் உடனே 7.5 சனி நடக்குதுன்றோம். 2.5 வருஷம் காலகட்டத்தில் உனக்கு விபத்து நடக்காதா, வேறு ஏதாவது சேதங்கள் வராதா, உடனே எனக்கு கண்டச்சனி நடக்குது அந்த ஜோசியர் சொன்னாங்க. இதெல்லாம் காக்கா உட்கார பணம்பளை விழுந்த கதைமா. 7.5 சனியே ஒருத்தனுக்கு இல்லைம்மா, அஷ்டம சனியே இல்லைம்மா. நீங்கள் சொல்கிற மாதிரி மங்கு சனி, பொங்கு சனி, எந்த சனியும் இல்லைம்மா. ஏன் உயிர் போயிடுது விபத்தில் சொல்லுங்கள்? 7.5 சனி வந்தால் தான் குடும்பம் பண்ணணும்ல, அஷ்டம சனி வந்தால் தானே குடும்பம் பண்ணணும். வாழ ஒரு குடும்பம் போயிடுது. சனி பகவான் 3ஆம் இடத்துல வந்தால் 7.5 சனி முடிஞ்சு ஃபினிக்ஸ் பறவை மாதிரி வாழ்க்கை ததும்புன்றான் இல்லையா? 7.5ல் இது 2.5 வருஷம் ஜென்மத்தில் ராசிக்கு 12ல் லக்னத்தில் 2ல் சரியில் 2ல் 2.5 வருஷம். அதுக்கு வந்து பாதச்சனின்னுவான், ஒருத்தன் ஜென்மச்சனின்னுவான் இல்லையா? அப்புறம் விலகிட்ட ஒன்றா நல்லா தானே இருக்கணும். விலகு 7.5 சனி என்னது விலகுனா 7.5 வருஷம் தானம்மா துன்புறுத்தணும். எனக்கு 66 வயசு ஆகுதுங்க. 7.5 சனி என்ன வாழ்க்கையில் பர்மனெண்ட்டாக சிட் ஆகிட்டானா? என் வாழ்க்கை முழுவதும் 7.5 இருக்குதுன்னு சொல்கிறவங்க எத்தனையோ பேர் நீ பார்க்கலாம், நிறைய பேர் இருக்காங்க. அப்போ இதெல்லாம் பொய்யுமா? ஒரு ஜாதகத்தில் எந்த குறையும் இல்லை. நல்ல இடத்துல சனி பகவான் இருக்கான், நல்ல இடத்துல குரு பயிற்சி ஜம்முன்னு வந்திருக்கு. அவன் வாழ்க்கையில் டெத் ஆகிட்டானே இல்லைங்களா? அவனுக்கு இன்னும் கல்யாணம் நடக்காமல் இருக்குது. எத்தனையோ சன்னியாசி யோக ஜாதகத்தை நம்ம பார்க்குறோமே. பெண்கள் அவ்வளோ அழகா அப்சரஸ் மாதிரி பியூட்டியாக இருப்பாம்மா. வயசு 40 வயசு ஆகுது. அப்படி பார்த்தா அப்படி இப்போ இருக்கும். பேரழகு பேரழகு பேரழகு. இன்றைக்கி எந்த ஆணுமே உனக்கு பிடிக்காதம்மா, உங்கள் அப்பாவை தவிர, உங்கள் அம்மாவை தவிர இந்த உலகத்தில் வேறு எந்த ஆடவரும் உனக்கு பிடிக்காது. சார் எங்கள் அப்பா தான் சார் கடவுளுமா. உன்னுடைய ஆண் அம்சமே உன் ஜாதகத்தில் கிடையாது தெரியுங்களா? லவ்னா அப்படியே அவ்வளோ அழகு. அந்த பெண்ணை பார்த்தா விரும்பணுன்னு தன்மை ஒருத்தனுக்கு வரும். ஆனால் அந்த பொண்ணு 10 அடி தள்ளி போயிடுவான். ஒரு ஆண் பார்த்தா மன்மதன் மாதிரி இருப்பான். என்கிட்ட வருவான், சார் எந்த பொண்ணு எனக்கு மாட்டவே மாட்டேன்றா சார், கட்டத்தில் ஏதாவது வாய்ப்பு இருக்குதான்னு. வாய்ப்பே கிடையாது. ஒருத்தன் ஒத்தனாடி மாதிரி வருவாம்மா, சல்லிக்குச்சி மாதிரி வருவான், 10 பெண்கள் சுற்றுறாம்மா, பரட்டத்தலை மாதிரி வச்சுருப்பான், காதலுக்கு கண் இல்லைன்றான், கரையவே கிடையாது. அந்த ஆன்மா ஜாதகத்தில் லவ்னா சும்மா வந்துருமாம்மா. எல்லாருமே லவ் பண்ணிட முடியுமாம்மா? அந்த பிராப்தம். அதுக்கு லவ்வுக்கு என்ன தெரியுமா? ஒரு லக்னத்துக்கு 5ஆம் இடம் தான் மனசுமா, 5ஆம் இடம் தான் காதல். அந்த இடம் உருவாகிறது, ஊத்து மாதிரி உருவாகிற இடம் காதல் 5ஆம் இடம். 7ஆம் இடம்ன்றது காமம். அந்த 7ம் 5ம் ஒன்று கூடும்போது காதல் மலர்கிறது. சரி, காதலன் காதலிகள் மலர்ந்த காதல் போய் எங்கே போய் முடிஞ்சா சக்ஸஸ்ஸு? திருமணத்தில். நிறைய பேருடைய வாழ்க்கை திருமணத்துக்கே போகாம கட்டு. ஒரு பையன் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு காலேஜ்லேருந்து பார்க்க வந்தான். என்னடா தம்பி, என்னடா பல பெண்களை வட்டம் பட்டிக்கிட்டே இருக்கிறியாடா? ஆமாண்ணா.
எத்தனை காதல்றாங்க கிட்டத்தட்ட என் லைஃப்பில் சார் நான் பிஜி படிக்கும்போது யூஜி எல்லாத்துலேயும் படிக்கும்போது சேர்த்து ஒரு 16 காதல் சார், 17 காதல் சார். நீ எவளை காதலிக்கிறியோ அடுத்தவன் பொண்டாட்டியாக போயிடுவான். சார் இன்னும் சார் இப்படி சொல்கிறீங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கணும் கடைசியாக ஒருத்தி விரும்பிட்டு இருக்கிறேன். கிடையவே கிடையாதுடா. உனக்கு காதல் என்பது அருந்தப்பட்டோம். அது காதல் முறியணுன்னா 5ஆம் இடம் காதல்மா. காதல் ஸ்தானத்துக்கு இருமாரகம் தொடர்பு கொண்டா ஆட்டோமேட்டிக்காக காதல் வந்து மைனஸ் ஆகிடும், கட் ஆகிடும். நீ 100 பேரை கூட காதலி, ஆனால் அவள் ஆட்டோமேட்டிக்காக உனக்கு எஸ்கேப் ஆகிட்டா இருப்பான். அதே மாதிரி பெண் ஜாதகத்துலேயும் அப்படியே தான். இது அப்படியே ஆப்போசிட்டாக பெண்ணையும் நான் பார்த்துக்கணும். காதல் என்பது 5ஆம் இடம். அதை வந்து திருமண பந்தத்தில் முடியணும்னா அதுக்கு 3ஆம் இடமும் 7ஆம் இடம் சக்ஸஸாக இருக்கும். நிறைய பேர் நான் காதலித்தேன் சார், நல்ல அருமையான பொண்ணு சார், நான் நல்ல கலர்ஃபுல் லைஃப் வாழ்கிறேன்னா அது கிடையாது. 3ஆம் இடம் அவனுக்கு நல்லா அந்யுன்ய ஸ்தானம் நல்லா இருக்கிறதுனால அவன் காதலிச்சாலும் நல்லா இருப்பான், காதலிக்கலாலும் நல்லா இருப்பான். அந்த காதல் என்பது 5ஆம் இடம், காமம் என்பது 7ஆம் இடம், இரண்டும் கூடி 3ஆம் இடம் போகஸ்தானம் தொடர்பு கொண்டால் காதலில் அவங்க சக்ஸஸ் ஆயிடுறாங்கம்மா. அது மாதிரி எல்லாரும் காதல் சக்ஸஸ் ஆகுதா? சரி திருமணம் ஆகுச்சு, 1 வருஷம் 2 வருஷம் காதலிக்கலம்மா, 11 வருஷ காதல். திருச்சியிலேருந்து வர்றாங்க 2 காதலன் காதலியும். டேய் தம்பிகளா கண்ணுகளா, நீங்கள் 2 பேரும் காதலிகள் அப்படியே இருந்துருங்கடா. பேரண்ட்ஸுக்கிட்ட ஒப்பீனியன் கேட்டுக்கு இது நீங்கள் அதையும் இதையும் பண்ணி காதல் மட்டும் காம இச்சைக்காக 7ஆம் பாவம் கணவன் மனைவியாக போனீங்கன்னா அன்னைக்கு 2 பேரில் ஒரு உயிர் இருக்காது. இப்படி சார் இன்னும் சார் இப்படியே சொல்கிறீங்களே, எங்கள் பேரண்ட்ஸும் ஒத்துக்குமா, மீறி கல்யாணம் மட்டும் பண்ணிடாத தம்பினா பண்ணுனா கரெக்டாக 1.5 மாதத்தில் சூசைட் பண்ணிட்டாமா. ஏன் அது வரலாம் புரிதல் இல்லையா? அதெல்லாமே ஃபிக்ஸட். காதல் ஜாதகத்தை பார்த்தோன்னே சொல்லிவிடுவோம்மா. கள்ளக்காதல்ன்றது சும்மா வந்துருப்பான். எல்லாருமே அடுத்தவங்க முன்னாடி கூட்டிகிட்டு வந்துட்டான், அடுத்தவங்களோட போயிட்டான்றது. 8ஆம் இடம் தான் கள்ளக்காதல் ஸ்தானம். அந்த 8 ராகு பீடிச்சாவே, என்னடா தம்பி உன் வீட்டு தோட்டத்தையும் மல்லிகையும் மணக்குது, மாற்றாந்தோட்டத்து மல்லியும் வண்டி வெளியே ஓடிக்கிட்டு இருக்கடா தம்பினோ. சார் எப்படி சார் சொன்னீங்க அப்படிம்பா. இன்றைக்கி காலையில் ஜாதகம் பார்க்குறேன், கணவனும் மனைவியும் வந்தாங்கம்மா, போன வாரம் வந்துட்டு போனதில் ஒரு கொஸ்டினை விட்டுட்டாங்களாம். சரி இன்னைக்கு காலைல அப்பாயின்மெண்ட்டு 11 மணிக்கு பார்க்குறேன். சொல்லுங்கம்மான்னு. சார் ஒரு பிரச்சனை நடந்தது. சரி பிரச்சனைன்னு கேட்கும்போது உன் புருஷனுக்கு ஒரு மாதவி வந்துட்டா, நீ அதை தானே சொல்ல வர்ற பிரச்சனை. சார் சூப்பர் சார், இந்த சப்ஜெக்டை நீ கேட்டால் மட்டும்தான் நான் பேசுவேன். கணவன் மனைவி வந்திருக்காங்கம்மா, பொண்டாட்டியே கேட்குது, கணவனும் கேட்குறான். இது எப்போ சார் போவோம், என் புருஷன் எல்லாத்தையும் கொண்டு போய், உன் புருஷனை இன்னும் 6.5 வருஷத்துக்கு விட்டு போகவே மாட்டான், இருக்கிறதெல்லாம் கொண்டு போய் கொடுக்குறாருன்னா மனைவி இதுலேருந்து ரிலீவ் ஆகணும்னு பார்க்குறான். கணவன் மேலே மிகுந்த பாசம் கொண்டவர். அப்போது கடகல கணத்தில் பிறந்து 4இல் சுக்கிரன் செவ்வாயோடவோ தனித்தோ இல்லை ராகுவோட கூட்டிட்டா அவன் மாற்றாந்தோட்டத்து மல்லிகை ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாம்மா. ஒரு கணவன் மனைவியாக வருவாங்க, கணவன் வரமாட்டான், மனைவி மட்டும் 1 வாரம் கழிச்சு வருவான். வாம்மா நீ இதை தான்மா கேட்க வந்தியாம்மா, வண்டி வெளியே ஓடிக்கிட்டு இருக்கான். ஆமாங்க சார், என் கணவனுக்கே தெரியாது சார், தெய்வமா. இந்த மாதிரிலாம் செக்ஸுவலை பற்றி கேட்டால் மட்டும் அப்படியே சொல்லிடு என்ன இருக்கும். இதெல்லாம் எடுத்து இதெல்லாம் எல்லாருமே ராமனாக வாழ முடியக்கூடிய ஜாதகம் என்ன, ராமனாக வாழக்கூடிய உத்தம பெருமான்கள்லாம் இன்றைக்கி இருக்கிறாங்கம்மா. சத்தியவான் சாவித்திரி போன்று வாழக்கூடிய உத்தமிகளும் இன்றைக்கி இருக்கிறாங்க. அதாவது வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் உத்தமின்னு சொல்லிட முடியாது, வெளியில் போகிறவங்கெல்லாம் படி தாண்டி மைனஸ் ஆனவங்கன்னு சொல்லிட முடியாது. அங்கே என்ன ரூல் இருக்குதோ நான் அப்படியே பார்த்தோன்னே கேட்பேன். கும்பலகணத்துக்கு 9ல் சுக்கிரன் ராகு இருந்துட்டா அடுத்தவன் அவளை முகர்ந்து தானம்மா தீரணும். இதெல்லாம் விதி. நான் தான் இப்படி இருப்பேன், செருக்கோட இருப்பேன், எந்த ஆடவரையும் பார்க்க மாட்டேன், எந்த பொண்ணையும் பார்க்க மாட்டேன்னா அந்த காலம் வரும்போது அவன் செருக்கையும் அதையும் உடைக்கும்மா. எத்தனையோ பேர் என்கிட்ட வந்து டைலாக் பேசணும், அம்மா உண்மை கசப்பாதாம்மா இருக்கும், ஆனால் ஏற்றுக்கூடிய மனப்போக்கம் நிறைய பேருக்கு இருக்கணும். கள்ளக்காதல் வர்றதுனாலும் சரி, நல்ல காதல் வர்றதுனாலும், திருமணத்துக்கு முன்னாடி எத்தனை காதல் பண்ணாலும் அது காதல்னு தான் சொல்லுவான். 100 காதல் பண்ணால் கூட ஒரு பெண்ணும் ஆனோம் லவ் வந்து ஃபெயிலியர்னு தான் சொல்லுவான். ஆனால் கல்யாணம்னு ஒருத்தி பண்ணிட்ட பிறகு காதல் வந்தால் அதுக்கு பேர் நல்ல காதல்னா சொல்லுவான், கள்ளக்காதல்னு பெயர். அந்த கள்ளக்காதல் ஸ்தானம் ஒரு கும்பலகணத்தில் பிறந்து 8ல் புதனோட ராகு கூடனா ஆட்டோமேட்டிக்காக கள்ளக்காதலை வந்துடுவாம்மா. ஒரு ஆண் ஜாதத்தில் பெண் ஜாதத்தில் சவால் விட்டு சொல்லிவிடுவேன். இதெல்லாம் பார்த்தாவே தெரியும், இதெல்லாம் ஒரு சயின்ஸு. இதுக்கு பூஜையோ புனஸ்காரங்களோ ஆளை பூஜைகள் பண்ணி மந்திரம் பண்ணாலும் ஒரு குழந்தை பிறந்துருமா. குழந்தை பிறக்கிறதுனா எல்லாரும் கணவன் மனைவி எல்லாம் நல்ல சிறப்பாக வாழ்கிற நல்ல தாம்பத்தியம் நல்லா கிடைக்கும். ஆனால் புத்திரபாக்கிய ஸ்தானம்ன்றது 5ஆம் இடம். பெண்களுக்கு யூட்ரஸ் என்பது கர்ப்பப்பை 5ஆம் இடம், ஆண்களுக்கு 5ஆம் இடம் தான் கரு விந்து, 7ஆம் இடம் காமஸ்தானம்னா. சுக்கிரன் நல்லா இருக்கணும், அந்த விந்து ஸ்தானம் நல்லா இருக்கணும்னா விந்து நீத்தவனுடைய ஜாதகத்தில் நான் பார்த்தாவே சொல்லுவேன். ஆண்மை குறைவான ஜாதகம் பார்த்தாவே தெரியும். பெண்ணுடைய தன்மை மலட்டுத்தன்மையான பெண்கள் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுங்களா? மலட்டுத்தன்மையான ஆண்கள் மட்டும் இல்லை, பெண்கள்லையும் இருக்க தானே.
இது சாமியார் ஜாதகம்ப்பா, டே தம்பி இவ பந்திக்கு ஆக மாட்டாடா, இவளை கட்டி நீ என்னடா பண்ண போற சார்? அப்படி தான் சார் இருக்கிறான். எத்தனை பேரை நம்ம பார்த்துருக்கோம். உண்மைம்மா. நான்லாம் ஜோதிடத்தை வந்து ஒருத்தங்கிட்ட போய் நான் கற்றுக்கிட்டு ஜோதிடனாகலம்மா. என்னுடைய அனுபவம் ஏராளம். பல ஆயிரக்கணக்கான ஜாதகத்தை பார்த்து ஆராய்ச்சியின் மூலமாக இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கேன். நான் பார்க்காத மீடியாக்கள் இல்லை, பார்க்காத இடங்கள் இல்லை. உண்மை இப்படித்தான். கண்டிப்பா சார். அதாவது ஜாதகத்துல இருக்கக்கூடிய நுணுக்கங்களை தாண்டி எப்படி இருந்தா உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றதையும் எனக்கு ரொம்ப கிளியரா சொன்னீங்க. மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி சார். நன்றிம்மா.